அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பின் சிறப்புகள். இஸ்லாத்தில் பெரும்பாலான சட்டங்களை போல் நோன்பு படிப்படியாகத்தான் அல்லாஹ் கடமையாக்கியிருந்தான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் ஒவ்வொரு மாதமுமே 3 நோன்பு வைக்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த நோன்பு ஆனால் கடமையானது கிடையாது. அதுக்கப்புறம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் ரமலான் மாதத்தில் நோன்பு ஃபுல்லாக வைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் கட்டளை இறக்குறான். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னாடி இருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையோராய் திகழக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு 30மே குறிப்பிட்ட சில நாட்கள் தான் வரும். ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் யாராவது நோயாளியாகவோ இல்லை பயணத்துலேயோ இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த நாட்களில் நோன்பு நோக்காமல் மற்ற நாட்களில் கணக்கு போட்டு அந்த நோன்பை கண்டிப்பாக வைக்கணும். நோன்பு வைக்கிறதுக்கு யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க நோன்பு வைக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே ஃபித்யா பரிகாரம் கடமையாகுது. அது ஒரு நோன்புக்குரிய பரிகாரம் என்னன்னு சொன்னால் ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறது. ஆனால் யாராவது விரும்பி அதிகமான உணவு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சிறந்தது. நீங்கள் அறிவுடையோராக இருந்தீங்கன்னு சொன்னால் நோன்பு வைக்கிறது தான் சிறந்தது. அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். திருக்குரானில் அத்தியாயம் 2 183 184 இருக்குது.